அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அந்த சிவபெருமான் இந்த பூவுலகின் பல்வேறு திருத்தலங்களிலே பல்வேறு பெயர்களிலே அமர்ந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. நாம் இன்று காணக்கூடிய திருத்தலம் அவிநாசி திருத்தலமாகும். இந்த அவிநாசி திருத்தலத்திலே அவிநாசியப்பர் என்ற பெயரிலே அமர்ந்து சிவபெருமான் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த அவிநாசி திருத்தலம் என்பது கொங்கு நாட்டில் அமைந்துள்ள சிவாலயமாகும். அதிலும் இதுதான் கொங்கு நாட்டின் முதல் சிவாலயம் என்று கூறப்படுகிறது. இந்த அவிநாசி அப்பர் கோவில் பல அற்புத நிகழ்வுகளை நடத்தி காட்டிய பெருமைக்குரிய கோவிலாகும். அவிநாசி திருத்தலம் பாடல் பெற்ற சிவாலயமாகும். சுந்தரரால் பாடல் பெற்ற இந்த திருத்தலம் திருப்பூர் மாவட்டத்திலே அமைந்துள்ளது. இந்த தலத்தில் முதலை உண்ட பாலகனை சுந்தரர் பதிகம்பாடி மீட்டார் என்பது புராணங்கள் கூறும் வரலாறு. அந்த வியப்பான வரலாற்றையும் நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் எப்படி முதலை உண்ட பாலகனை சிவபெருமானுடைய அருளால் மீட்டார் என்பதை பற்றியும் விரிவாக காணலாம். சுந்தரர் அவிநாசிக்கு வந்தபொழுது ஒரு தெருவின் எதிர் வீடுகளிலே ஒரு வீட்டில் தன் மகனுக்கு பூணல் கல்யாணம் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு சந்தோஷமான வீட்டையும், இன்னொரு வீட்டில் முதலைக்கு மகனை பறிகொடுத்து வருத்தத்தில் இருந்த ஒரு வீட்டையும் பார்த்தார். அவர் என்னவென்று விசாரித்தார். அப்பொழுதுதான் தற்போது பூணல் கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த சிறுவனுக்கும் முதலை விழுங்கி உயிரை விட்ட அந்த சிறுவனுக்கும் ஏறத்தாழ ஒரே வயது ஆகிறது என்றும், அந்த சிறுவன் குளத்திலே குளிக்கச் சென்ற பொழுது 3 வருடங்களுக்கு முன்னால் முதலை விழுங்கிவிட்டது என்றதையும் அறிந்து கொண்ட சுந்தரர் மிகவும் வேதனை அடைந்தார். சுந்தரர் அந்த முதலை விழுங்கிய சிறுவனின் பெற்றோரிடம், கவலைப்படாதீர்கள், உங்கள் மகனை சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்து நான் மீட்டு தருகிறேன் என்று கூறி சிவபெருமானை துதித்து பாடல்கள் பாடினார். அந்த பாடல்களை பதிகங்களை கேட்டு சந்தோஷப்பட்ட சிவபெருமான் சுந்தரரின் வேண்டுகோளுக்கு இணங்கி முதலையை அழைத்து, நீ ஏற்கனவே விழுங்கிய அந்த சிறுவனை இப்பொழுது எப்படி இருப்பானோ அதே உருவத்தில் கொண்டு வந்து கொடு என்று கூற, 3 வருடங்களுக்கு முன்னர் விழுங்கிய சிறுவனை இப்போது என்ன வயதில் அவன் இருப்பானோ அந்த உருவத்திலேயே முதலை வந்து துப்பியது. இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சி நடந்த திருத்தலம்தான் இந்த அவிநாசி. அவிநாசி அப்பர் அருள் தரும் தெய்வம் என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலம் புலனாகிறது. இந்த நிகழ்வினை முதலை வாய்ப்பிள்ளை உற்சவம் என்ற பெயரிலே அவிநாசியில் கொண்டாடுகிறார்கள். இந்த விழா பங்குனி உத்திரத்தின் 3வது நாளன்று இந்த அவிநாசி கோவிலிலே மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த திருத்தலத்தில் உள்ள இறைவனை பிரம்மா 100 ஆண்டுகளும், இந்திரனுடைய ஐராவதம் என்னும் வெள்ளை யானை 12 ஆண்டுகளும், தாடகை 3 ஆண்டுகளும், நாககன்னி 21 மாதங்களும் வழிபட்டுள்ளனர். அவிநாசி அப்பர் கோவில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது. பழம்பெருமை வாய்ந்த இந்த அவிநாசி அப்பர் கோவில் முற்காலத்திலே திருப்புக்கோளியூர் என்று அழைக்கப்பட்டது. இந்த தலத்தின் மூலவர் அவிநாசி அப்பர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் சுயம்புலிங்கமாவார். அம்பிகை கருணாம்பிகையின் சன்னதி மூலவரின் வலதுபுறத்திலே அமைந்துள்ளது. அம்பாள் சன்னதியின் பின்பக்க மாடத்தில் தேளின் உருவம் உள்ளது. இந்த தேளுக்கு பக்தர்கள் விளக்கேற்றி வழிபடுகின்றனர். இதனால் விஷ ஜந்துக்களின் தொல்லைகள் வராது என்பது நம்பிக்கை. விஷ ஜந்துக்கள் கனவிலோ நேரிலோ வந்து பயம் கொள்ள வைக்காது. ராஜகோபுரத்தின் நுழைவாயிலின் இருபுறமும் நர்த்தன கணபதி சிலைகள் உள்ளன. மண்டப தூண்களில் வீரபத்திரர், ஊர்த்த தாண்டவர் மற்றும் தில்லைக்காளியின் சிலைகள் உள்ளன. உள் பிரகாரத்தில் கன்னி கணபதியும், வடமேற்கு கோஷ்டத்தில்
முருகன் சன்னதியும் வடகிழக்கில் காரைக்கால் அம்மையார் சன்னதியும் உள்ளன. இவற்றோடு 63 நாயன்மார்கள் சிற்பம், காலபைரவர் சன்னதி ஆகியவையும் உள்ளன. காலபைரவர் சன்னதியில் அதிக மக்கள் வந்து வழிபடுகின்றனர். நடராசர் மண்டபத்தில் ஐம்பொன்னால் ஆன நடராசர் உள்ளார். பஞ்ச தாண்டவ தலங்களிலே இந்த அவிநாசி தலமும் ஒன்றாகும். இந்த தலத்தின் தல விருட்சமான பாதிரி மரம் இத்தலத்தின் பிரம்மோற்சவ காலங்களிலே மட்டுமே பூக்கிறது, மற்ற காலங்களில் பூக்காது. இப்படி இருப்பதும் இந்த தலத்தின் அதிசயமாகும். இந்த கோவில் 2000 வருடங்கள் பழமை வாய்ந்தது. இந்த திருத்தலத்தில் நாம் வழிபடும் இறைவனின் பெயர் அவிநாசி அப்பர் என்று கூறுவார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தோம். அவிநாசி என்ற வார்த்தைக்கு ஒரு அற்புதமான பொருள் ஒன்று. விநாசம் என்றால் அழியக்கூடியது, அவிநாசி என்றால் அழிவு இல்லாதது என்று பொருள். அழிவு இல்லாத திருக்கோவில்தான் இந்த அவிநாசி திருக்கோவில். இந்த கோவில் 2000 வருடங்கள் பழமை வாய்ந்தது. இந்த திருத்தலத்தில் நாம் வழிபடும் இறைவனின் பெயர் அவிநாசியப்பர். இந்த கோவிலில் தேவி கருணாம்பிகை அவிநாசியப்பருக்கு வலதுபுறம் இருப்பது மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு சிறப்பு. தேவார திருத்தலங்களுள் அவிநாசி அப்பர் கோவிலும் அடங்கும். சுந்தரர் தேவார பாடலை பாடியது இந்த தலத்தில்தான். மைசூர் மகாராஜா வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அரச பதவி ஏற்கும் பொழுது நேராக காசிக்கு செல்வார்கள். காசியில் இருந்து பூஜை செய்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு முதலில் அரண்மனைக்கு செல்ல மாட்டார்கள். அந்த சிவலிங்கத்தை அவிநாசியப்பர் திருக்கோவிலிலே வைத்து பூஜை செய்துவிட்ட பின்புதான் அவர்கள் அரண்மனைக்கு எடுத்து செல்வார்கள். திறமையான நிர்வாகத்தை நடத்துவதற்கான அருளை இந்த அவிநாசியப்பர் அருளுகிறார். இந்த திருக்கோவிலில் முதலையுண்ட பாலனை, அந்த முதலையே இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க வந்து உமிழ்ந்த விஷயத்தை பற்றி பார்த்தோம். அந்த வரலாற்றை கொஞ்சம் விவரமாக பார்ப்போமா? அவிநாசியப்பர் திருக்கோவில் குளத்தங்கரையில் சில அந்தர சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சிறுவன் அந்த குளத்திலே நீந்தி விளையாடி கொண்டிருந்த போது அந்த சிறுவனின் தாய், தந்தை, நண்பர்களின் கண் முன்னே ஒரு முதலையானது அந்த சிறுவனை விழுங்கிவிட்டது. இந்த சம்பவம் நடந்து 3 ஆண்டுகள் கழிந்தது. அந்த சமயத்தில் இறைவனின் நண்பரான சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த ஊருக்கு வருகை தந்தார். இறைவனின் பாடல்களை பாடிக்கொண்டு அங்குள்ள அக்ரஹாரத்தின் உள்ளே நுழைந்தார். வேத மந்திரங்கள் முழங்க ஒரு வீட்டில் பூணல் சடங்கு நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்கு எதிர் வீட்டிலேயே அழுகை குரலும் கேட்டது. 3 வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய மகனை அந்த முதலைக்கு இரையாக கொடுத்த பெற்றோர்களின் அழுகை சத்தம்தான் அது. அந்த மகன் உயிரோடு இருந்திருந்தால் தங்கள் வீட்டிலும் பூணூல் சடங்கு நடந்திருக்கும் என்று எண்ணி அழுது கொண்டிருந்தார்கள் அந்த பெற்றோர். இவர்களின் வேதனையை அறிந்த நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் அங்கிருந்து நேராக அவிநாசியப்பர் கோவிலுக்கு சென்று பதிகம் பாடி அந்த குழந்தையை உயிரோடு மீட்டு தர வேண்டும் என்று அந்த சிவனிடம், அவிநாசி அப்பரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார். சுந்தரரின் வேண்டுகோளுக்கு இணங்க செவி கொடுத்த இறைவன் அந்த முதலைக்கு 5 வயது உடைய சிறுவன் 3 ஆண்டுகள் கழித்து 8 வயதில் எப்படி இருப்பானோ அந்த தோற்றத்திலேயே அந்த பாலகன் முதலை வாயில் இருந்து வெளியில் வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவிநாசி அப்பரின் கட்டளைப்படி அந்த முதலையும் அந்த பாலகனை வெளியே விட்டுவிட்டது. இதோ பாருங்கள், அந்த சிலைதான் நீங்கள் பார்க்கக்கூடியது. முதலை வாயிலிருந்து சிறுவன் வெளியே வந்து இறைவனை வணங்குவதையும் அருகில் நந்தியம்பெருமானுடைய சிலையும் இருக்கிறது பாருங்கள். இப்படிப்பட்ட அற்புதமான திருவிளையாடல் நடந்த திருத்தலம்தான் அவிநாசி திருத்தலம். இதோ அந்த வரலாற்றை மீண்டும் பார்ப்போம். அவிநாசி அப்பரின் கட்டளைப்படி அந்த முதலையும் அந்த பாலகனை வெளியே விட்டுவிட்டது. அந்த பாலகனை முதலை வாயிலிருந்து மீட்டு தந்தது இந்த கோவில். யமன் வாயில் சென்றவனை கூட இந்த தலம் மீட்டு தரம் என்பது இதன் பொருள். நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவன் அந்த அவிநாசி அப்பர். சிவபெருமானுக்கு ஆசுதோஷன் என்ற பெயரும் உண்டு. ஆசுதோஷன் என்றால் எளிதில் அருள் புரியக்கூடியவன் என்று பொருளாகும். அப்படிப்பட்ட இறைவன்தான் இந்த அவிநாசி அப்பர். அது மட்டுமல்ல, தோல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கோவிலை சுற்றி வலம் வரும்போது சுவற்றிலே கை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். எல்லா தீமைகளும் நீங்கி, எல்லா தோஷங்களும் நீங்கி, நவக்கிரக தோஷங்களும் நீங்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண தடை நீங்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவர். ராகு காலத்திலே அன்னை கருணாம்பாளுக்கு
விளக்கேற்றி வழிபடும்போது நாம் நினைத்த காரியம் கைகூடும். இந்த அற்புதமான அவிநாசி திருத்தலம் கோவையிலிருந்து திருப்பூர் செல்லும் வழியில் அவிநாசி என்னுமிடத்திலே அமைந்துள்ளது. நம்முடைய ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் ஒருமுறை அவிநாசி திருத்தலம் சென்று அவிநாசி அப்பரை தரிசனம் செய்து தங்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெற வேண்டும் என்று ஞானபாரதம் பிரார்த்தனை செய்கிறது. மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அன்பர்களே. நாங்கள் போடக்கூடிய இதை போன்ற பயனுள்ள அனைத்து பதிவுகளும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே மறந்து விடாதீர்கள். அவிநாசி கோவிலுக்கு செல்லவும் மறந்து விடாதீர்கள். எங்களுடைய ஞானபாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிந்த மற்ற ஆன்மீக குரூப்புகளிலும் நம்முடைய ஞானபாரதம் சேனலை பற்றி இந்த செய்தியை ஃபார்வேர்டு செய்தால் அவர்களுக்கும் பல புராதனமான புகழ்பெற்ற அருள் வாய்ந்த அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்ட அருமையான கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனவே அவசியம் ஒருமுறை அவிநாசி கோவிலுக்கு சென்று வாருங்கள். எங்களுடைய ஞானபாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.